ஹலோ வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ட்ரேட் பண்ணக்கு வித்தியாசமான ஆப்ஸ்லாம் இருக்குங்க. ஜிரோதா, ஷேர் மார்க்கெட், ஷேர்கான், க்ரோ, 5paisa, ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் ஆப்ஸ் இருக்குது. பட் நம்ம அதில் ஒரு ப்ரியாரிட்டியான ஒரு ஆப்பை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, க்ரோ. ஸோ க்ரோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் க்ரோவோட ஃப்ரண்ட் பிக்சர். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இதில் பில்லு கூட நீங்கள் வந்து கட்டலாங்க. ஸோ இதில் ஒரு ஆப்ஷனாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் இப்போ அன்றைக்கி ட்ரேடிங் உங்களுக்கே தெரியும். நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து மும்பையில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மும்பை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9:15 கரெக்டாக டெய்லி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே தான் ட்ரேடிங் வீக். ப்ளஸ் இதில் ஏதாவது ஹாலிடேஸ், நேஷ்னல் ஹாலிடேஸ் இருந்தால் இருக்காது. ஸோ தென் மண்டே 9:15 வந்து ஓப்பன் ஆகுங்க அண்ட் 3:30 க்ளோஸ் ஆகிருங்க. ஸோ அதை ட்ரேடிங் செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவ் ட்ரேட் செஷனில் தான் நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, அதை செல் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இதை ஒன்று ஒன்றா பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதில் வந்து F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அண்டு ஈவெண்ட்ஸ் இருக்குது, IPO இருக்குது, அண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கெய்னர்ஸை பற்றி கொடுக்குறாங்க. ஒரு நாள் முடிவில், அன்றைய நாள் முடிவில் என்னென்ன கெய்னர்ஸ் இருப்பாங்க 3 விதமாக பிரிக்கிறாங்க. லார்ஜ் கேபிட்டல் அண்ட் மார்க்கெட் கேப் வச்சு பிரிக்கிறாங்க. ஸோ லார்ஜ் அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் மார்க்கெட் கேப்புங்க. அதை வந்து கெய்னர்ஸாகவும் பிரிக்கிறாங்க, இதேமாரி லூசர்ஸாகவும் பிரிக்கிறாங்க. ஸோ இன்னை மதிப்பில் அது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கெயின் லிஸ்ட்டும் தனியாக வரும். ஓகே, இதில் வந்து நிஃப்டின்னு இருக்கும், சென்செக்ஷன் இருக்கும். இதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாங்க. தென் இன்ட்ராடே அண்ட் டெலிவரி, இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குங்க. இன்ட்ராடேங்கிறது அன்னைக்கு ஆரம்பித்தா அன்னைக்கிலே மூடியது தான் அந்த செஷனுங்க. ஸோ டெலிவரிங்கிறது நம்ம எப்போனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து இப்போ நான் இன்றைக்கி வாங்குறேன், எனக்கு 1 இயருக்கு அப்புறம் தான் அது வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் அப்போ கூட நான் விற்றுக்கலாம். அது வந்து என்னன்னாக்கா டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ராடேங்கிறது அப்படி இல்லைங்க. டெய்லி என்னன்னைக்கு வாங்குறோமோ அன்னன்னைக்கு அது விற்றுரும், மார்க்கெட்டில் ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க, ஸ்டாக் இன் நியூஸ். ஸ்டாக் இன் நியூஸில் வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஹீரோ ஹோண்டா ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, தென் வந்து பாரதி ஏர்டெல் இருக்குது. ஸோ பாரதி ஏர்டெல்லில் வந்து நம்ம வந்து ஒரு கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ பாரதி ஏர்டெல் இதில் வந்து என்ன வந்திருக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டேயில் ட்ரேட் ஆகிக்கு எப்படி இருக்குது, 1 வீக்கில் ட்ரேட் அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, 1 மந்த்தில் அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அண்ட் 1 இயரில் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, 5 இயர்ஸில் எப்படி இருந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடிங்க 5 இயர்ஸுங்கிறது இதுக்கு முன்னாடி. இப்போ 2024 2019 இந்த மாதிரிங்க 2019 to 2024. ஸோ இந்த ரேஞ்சில் எப்படி இருந்திருக்கு. ஆல்னால் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 2006 தான் இந்த மார்க்கெட்டில் ஏர்டெல்லுங்கிறது உள்ளே வந்திருக்குங்க. ஸோ அதை தான் அது காட்டுறாங்க. ஸோ இதை பற்றி இதுதாங்க. தென் இதில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னா ஓவர்வியூ, நியூஸ் அண்டு ஈவெண்ட்ஸ் அண்ட் FIO. ஸோ ஓவர்வியூவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதோட சொந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அன்றைக்கி நல்லா லோ. இப்போ சப்போஸ் இன்றைக்கி தான் நடந்துச்சு 9 செப்டம்பர் அப்படின்னா இன்றைக்கி வந்து அது வந்து லோவில் தொடங்கியிருக்கு இல்லையா. அது வந்து இது வந்து ஒன்றும் இல்லை, அதோட ருபீஸ் ஒரு பங்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா 1523.25 ருபீஸ் கொடுத்தா தான் ஒரு பங்கு கிடைக்கும், அந்த மாதிரி மீனிங்கு. ஸோ அது இன்றைக்கி எவ்வளோ ரேஞ்சில் டிஃப்ரெண்ட் ஆகிருக்குன்னா டுடே ஹை 1546.75. ஸோ இதையும் கொடுத்துட்றாங்க. இதோட 52 வீக்ஸ் லோ, தட் இஸ் 1 இயர் லோ சொல்கிறாங்க. 1 இயர் ஹை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1608. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இது ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு லாஸ்ட் இயராக. இது ஓப்பனுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி 9/15 இல்லையா, அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆனப்போ அந்த ருபீஸில் இருந்திருக்கு. தென் ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் போன நாள் அது வந்து